கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இன்க்ரீஸ்டாக இருக்கா? அதாவது ரத்தத்தில் கெட்ட கொழுப்பு உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கானது. இந்த மாதிரி கெட்ட கொழுப்பு உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு காஷனோடு இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இந்த கெட்ட கொழுப்பு ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு, ட்ரீட்மெண்ட்ஸில் தான் இருக்கும், மெடிகேஷன்ஸில் இருந்துகிட்ருக்கோம். ஆனாலும் அது ஃப்ளக்சுவேஷனில் முன்ன பின்ன இன்க்ரீஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காஷன் உங்களுக்கானது தான். உங்களுக்கு யூ ஆர் ப்ரோன் டு ஹார்ட் ப்ராப்ளம், அதாவது இருதயம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கோ அல்லது ஸ்ட்ரோக் சம்மந்தமான பிரச்சனைகளோ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸில் நீங்கள் அதிகமாக இருக்கீங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸை நம்ம அசால்ட்டாக எடுக்காமல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எவ்வளோ வேகமாக எடுத்து அதை சரி பண்ணிக்கிறோமோ, அதாவது கண்ட்ரோலிங் ப்ராசஸ் நான் பேச வரலைங்க, சரி பண்ணிக்கிறதுக்கான ப்ராசஸ் என்னவோ அதை செஞ்சிங்கன்னா உள்ளே இருக்கிற ப்ராப்ளம், அதாவது இந்த ஹார்ட் ப்ராப்ளமோ ஸ்ட்ரோக்கோ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸை நம்ம இப்போவே கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன வழி? இந்த கொலஸ்ட்ரால் ஏன் இன்க்ரீஸ்டாக இருக்குது, ஏன் மெடிகேஷன்ஸில் நம்ம கண்டினியூஸாக இருக்கிறோம், ஏன் அதை சரி பண்ண முடியல அப்படிங்கிறத இந்த பதிவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். இப்போ இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. கெட்ட கொழுப்பு உடம்புல தேக்கமாயிட்டிருக்கு, ரத்தத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுறது 2 உறுப்புகள் அக்குபஞ்சர் ரீதியில். அதாவது பித்தப்பை, அடுத்தது கல்லீரல், லிவர் அண்ட் கால் பிளாடர் 2 தான் மெயின் ஆர்கன்ஸ். நம்மளோட உணவில் இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதோ அதை எனர்ஜியாக மாற்றுறதுக்கான வேலைகளை செய்கிறதோ இந்த 2 உறுப்பு தான். ஸோ இப்போ இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், அதாவது கெட்ட கொழுப்பு நம்ம ரத்தத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது காரணம், அதாவது இது பிரச்சனை இல்லைங்க, இது பிரச்சனை இருக்குங்கிறதுக்கான அறிகுறி, அதாவது உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். ஸோ பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்? இந்த பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிற உறுப்பு அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி கல்லீரல், பித்தப்பை. இதை நீங்கள் இதோட வேலைகளை செயல்திறன் சரியாக இல்லைங்கிறத தான் உங்கள் உடம்புல அந்த கொழுப்பை கரைக்காமல், அதை பேர்ன் பண்ணி எனர்ஜியாக மாற்ற முடியாமல் கெட்ட கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணி உடம்புல காமிச்சிட்ருக்கு. ஸோ இதை ஒரு வார்னிங் சிக்னலாக எடுத்துகிட்டு நம்ம என்ன வார்னிங் சிக்னல் எடுக்கணும்? இட் இஸ் நாட், அதாவது இந்த 2 உறுப்புகள் சரியாக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குதுங்கிற ஒரு அறிகுறியாக நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டை உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்க்கு எடுக்காமல் உங்களோட கொலஸ்ட்ராலை கரைக்க வேண்டிய ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது இந்த 2 உறுப்பு தான். இதை நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாக்குனீங்கன்னா கண்டிப்பாக அதோட செயல்திறன் இன்க்ரீஸ் ஆகும்போது எங்கெங்கெல்லாம் உடம்புல கெட்ட கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோ தானாக கரைச்சி நார்மலுக்கு கொண்டு வந்துடும். இது இயற்கையாக ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த வேலைகளை திரும்ப அதுவே செய்ய வைக்க போகிறோம். ஸோ இது மெடிசன்ஸ் இல்லாத ட்ரீட்மெண்ட், சைட் எஃபெக்ட் இல்லாத ட்ரீட்மெண்ட், ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன். அக்குபஞ்சர் அதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள்.